இதெல்லாம் அரசியலாங்க இதெல்லாம். இது என்ன இதுக்கு ஒரு முடிவு இருக்கா தெரியும்ல. நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டீங்க. ஒரு முடிவு உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அது புரியல உங்களுக்கு. நான் மட்டும்தான் ஜெயிக்கணும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே கட்சி, ஒரே பிரதமர், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே உணவு. அது எப்படிரா? அது இயற்கைக்கு விரோதமாச்சு, வெடித்து சதறப்போகுது. சூரத்தெல்லாம் அட்டூழியத்தின் உச்சங்க. சரி, அவனை காங்கிரஸ்காரன் வேட்புமனு தாக்கல்ல குளறுபடி ஆகி டிஸ்மிஸை பண்ணிட்டேன், ஒத்துக்கிறோம். அந்த டிஸ்மிஸ் பண்ண ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தப்பு பண்ணல, அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, சட்டப்படி பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த வேட்புமனுல அவ்வளோ குளறுபடி இருக்குது, ஃபைன், ஒத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்லி கமிஷன் நீங்கள் அன்ஃப்ரெண்ட்லியாக மாறிடுச்சு, ஃபைன், எல்லாம் ஃபைன். இந்த 8 பேர் எப்படி வாபஸ் வாங்கினா? நீ தேர்தல் நடந்திருக்கணும்ல. நீ தானடா ஜெயிக்க போற. சுயேட்சை காங்கிரஸும் இல்லை, உனக்கு எதிராக சுயேட்சை தானா, நீ தானே ஜெயிக்க போற. அத்தனை பேரையும் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சு, இது என்னது இது? இது எல்லாத்துக்கும் பதில் இல்லாமல் போயிடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் பதில் இல்லாமல் போயிடாது. வெட்டியும் முதலுமா இயற்கை கிட்ட இருந்து பதில் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க.